பராசக்தி, சுதா கொங்கரா இயக்கத்துல நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சு இப்போதைக்கு ஜனவரி 10ஆம் தேதி தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் திரைப்படம். ட்ரெய்லர் கொண்டு வந்தாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க நம்புறேன். ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் பெருசா இம்ப்ரெஸ் பண்ற மாரி ஒண்ணும் கிடையாது. மேக்கிங்க பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. விஷுவலா இந்த படம் நல்லா இருக்கும் போல இருக்கு. ஆனா, மேக்கிங்கா அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரங்கள் செலக்ட் பண்ணி அவங்க நடிச்சிருக்கிற விதம், அந்த அளவுக்கு ஏத்துக்கிற மாரி இல்ல. அதுல குறிப்பா நம்ம இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம். ஒரு உண்மை சம்பவத்த பேஸ் பண்ணி தான் இந்த படத்த எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல குறிப்பா உண்மையா ராஜேந்திரன் அப்படின்ற மாரி ஒரு மாணவன் வந்து போராடி இருப்பான் இல்லையா? அந்த கேரக்டர் வந்து நம்ம அதர்வா பண்ணியிருக்காப்ல. சைல்ட் ரோல் தான் நம்ப சிவகார்த்திகேயன் பண்ணியிருக்காரு. என்னடா இது அப்படின்ற மாரி தான் இருக்கு. அதாவது படத்துல அதர்வா தான் சாக போறாப்ல. சிவகார்த்திகேயன் சாக போறதில்ல. அப்படி இருக்கும்போது படம் எப்படி ஏத்துக்கிற மாரி இருக்கும்ன்றது ஒண்ணு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனா, எனக்கு இந்த ட்ரெய்லர்ல ஒரு மிகப்பெரியன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் காண்டாவும், இன்னும் பக்கம் வருத்தமாவும் இருக்கேன். ஏன்னா ரீசென்ட்டா ஓஜி திரைப்படம் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க நம்புறேன். பவன் கல்யாண் நடிச்சு 12 வருஷத்துக்கு அப்புறமா தியேட்டர்ல வந்து ஹிட்டான ஒரு திரைப்படம். 12 வருஷமா அவருக்கு தொடர்ந்து தியேட்டர்ல எந்த ஒரு படமும் ஹிட் கிடையாது. இந்த ஓஜி திரைப்படம் தான் மிகப்பெரிய வெற்றி. ஆனா அந்த படம் ப்ராப்பர் பான் இண்டியன் திரைப்படம். ஏன்னா அந்த படம் வைசாக்ல நடக்கும். தெலுங்கானா, ஆந்திரால கதைக்களம் போய்க்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. தமிழ்நாட்டுல வந்தா நேம் போர்டு மொதற்கொண்டு எல்லாமே தமிழ்ல தான் இருக்கும். அங்க இருக்கிற கதாபாத்திரங்களும் தமிழ்ல தான் பேசிக்கிட்டு இருக்கும். ஒரிஜினலாவே அந்த முதல் நடந்த சீக்வென்ஸ் எல்லாமே அவங்க தமிழே ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த பேன் இண்டியன் திரைப்படம் அப்படின்ற மாரி காட்டணும்னு சொல்லிட்டேன். பேன் இண்டியன் திரைப்படம்னா ஒரு லாங்குவேஜுக்கு நம்ம போறோம்னா, அங்க என்ன லாங்குவேஜ்ல பேசுறாங்களோ அந்த லாங்குவேஜ்ல பேச வைப்பாங்க. ஸோ அதுதான் ஒரு ப்ராப்பரான ஒரு மேக்கிங் அப்படின்ற மாரி நான் சொல்லுவேன். ஸோ அது ரொம்ப சூப்பரா அதில நேர்த்தியா பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் ஒரு பேன் இண்டியன் திரைப்படம் தான். இந்திய தவிர மீதி இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயுமே கொண்டு வராங்க. தெலுங்குல இந்த படம் இப்போ வரப்போகுது. அதுல தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க அப்படின்ற மாரி ஒரு வசனம் எழுதி வச்சிருப்பாங்க. தெலுங்குல தெலுங்கு வாழ்க அப்படின்ற மாரி அத மாத்தி வச்சிருக்கானுங்க. யார்றா நீங்க? தமிழை எதிர்த்து இந்தி எதிர்ப்ப எதிர்த்து, இந்தி திணிப்பை எதிர்த்து இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் மக்கள் இது போராடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, இது தமிழ்ல தானடா இருக்கணும். அது என்னடா தெலுங்குல மாத்தி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாரி தோணுது. தெலுங்குக்கு போச்சுன்னா தெலுங்கு ஏத்த மாரி தெலுங்கு வாழ்க அப்படின்ற மாரி மாத்தி வச்சிருக்கானுங்க. அப்ப ஹிந்திக்கு போனா ஹிந்தி வாழ்க. அதாவது இந்த படம் ஹிந்தியில டப் ஆகல. ஒருவேளை ஹிந்தியில டப் ஆயிருந்தா, இந்தி வாழ்க அப்படின்ற மாரி மாத்திட்டு இருப்பானுங்க போல இருக்கு. கொஞ்சம் கூட அறிவு ஏதோ ஒண்ணு விட்டுருங்க. ஸோ இந்த படத்துக்கும் சென்சாரே கிடைக்காம அப்படி இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதாவது 2 படத்த இழுக்கடிச்சா தானே இதுக்கு வந்து ரெட் சைன் வந்து சம்மந்தம் இல்ல. இது வந்து வேற அப்படின்ற மாரி பேசலாம் இல்லையா? அதனால இந்த படத்துக்கு ஈர்த்து வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. ஸோ ஃபைனலா இந்த படத்துக்கு சென்சார் வாங்கிட்டாங்க. யூபிஐ வாங்கியிருக்காங்க. பிளான் பண்ணபடி ஜனவரி 10 வருதாமா. ஆனா நம்ம படத்துக்கு தான் இன்னும் சென்சார் வரல. மோஸ்ட்லி நாளைக்கு வந்துரும் அப்படின்ற மாரி எதிர்பார்க்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.